நம்ம எல்லாருக்குமே இசக்காய் புரோட்டகனிஸ்ட்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? ஒண்ணு நல்லா பாசிட்டிவா உலகத்தை காப்பாத்த போறேன்னு இருப்பானுங்க. இல்லையா தனக்குன்னு ஒரு ஹாரம் பில்ட் பண்ணிட்டு சூப்பரா வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. இல்ல நான் ஸ்லோ லைஃப் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கோம். பட் நம்ம சென்சே அப்படி கிடையாது. அதாவது நம்ம எம்சியான ஒசாமு டசாயே தான் வந்து சென்சேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சென்சே வந்து ஒரு நாவல் ரைட்டர். அவன் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஈஸியா டிப்ரெஸ்ட் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகக்கூடியதுனாலே இவன் வந்து சூசைட் பண்ணுன்ற தாட் வந்து இவனுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இத்தனைக்கு இவனுக்கு ஒரு லவ்வருமே இருக்கும். ஒரு நாள் இவனும் என்னோட லவ்வரும் டபுள் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு போறப்போ நம்ம ட்ரக்குன்னு வந்து அடிச்சு தூக்கிடுது. நம்ம சென்சேவும் இசக்காய்க்கு போயிடுறான். அங்க பார்த்தா இவன் மட்டும் தான் இருக்கான். இவனோட லவ்வர் இருக்க மாட்டேங்கிறா. நம்ம சென்சே ஒரு ஹீரோவா தான் சமான் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சென்சே வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இசக்காய் லைஃப் அது மயிராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பவும் சூசைட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் எப்பவுமே இருப்பான். இசக்காய் லைஃப்பை பத்தி சுத்தமா கேர் பண்ணாத நம்ம சென்சேக்கு ஒரே ஒரு எய்ம் தான் இருக்கும். அவனோட லவ்வரை கண்டுபிடிச்சி திரும்பவும் ஒரு டபுள் சூசைட் பண்ணணும் அப்படின்றத அவனோட எய்மே. ஸோ நம்ம சென்சே வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சானா, அவ கூட சேர்ந்து டபுள் சூசைட் பண்ணானாங்கிறத இந்த அனிமே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அனுப்பி வச்சு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.